மதுரை மாவட்டம் முத்தையன்பட்டி டாஸ்மாக் கடையில் காவலரை கல்லால் தாக்கி படுகொலை செய்த குற்றவாளிகளை கைது செய்வதற்காக 6 தனிப்படைகள் அமைத்து மாவட்ட எஸ்பி உத்தரவிட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜ்குமார். வணக்கம் ராஜ்குமார், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. வணக்கம். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி போலீஸ்காரர் கொலை வழக்கில் 6 தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தற்போது தேடி வருகின்றனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி நகர் காவல் நிலைய ஆய்வாளர் ஓட்டுநரான தலைமை காவலர் முத்துக்குமார் நேற்று தற்செயல் விடுப்பு எடுத்திருந்த நிலையில தனது நண்பர் ராஜா என்பவருடன் நாவாப்பட்டியில் உள்ள அரசு மதுபான கடையில மது வாங்க சென்றுள்ளார். அந்த மதுபான கடையில் மது பாட்டில் வாங்க தேனி மாவட்டம் உசிலம்பட்டி பகுதியைச் சேர்ந்த 5 நபர்கள் அந்த மது பாட்டில் வாங்கி வந்த போது இரு தரப்பிற்குமே வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அந்த இடத்துக்கு வந்த ரோந்து காவலரும் இரு தரப்பினரையும் பிரித்து அனுப்பி வைத்திருந்தனர். பின்னர் தொடர்ந்து போலீஸ்காரர் முத்துக்குமாரும் அவரது நண்பரும் அரியூர் தோப்பில் மது அருந்தி கொண்டிருந்த போது மீண்டும் அந்த கும்பல் வந்து போலீஸ்காரருடன் வாக்குவாதம் ஏற்பட்டிருந்த நிலையில கற்களாலும் இரும்பு கம்பியாலும் முத்துக்குமார் மற்றும் ராஜாராம் ஆகியோர்களை தாக்கியதுல தலையில் பலத்த காயமடைந்த போலீஸ்காரர் முத்துக்குமார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தலை மற்றும் முகத்தில் காயம் ஏற்பட்டிருந்த ராஜாராம் உசிலம்பட்டி அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை பெற்ற பின்பு ராஜாஜி மருத்துவமனையில சிகிச்சைக்காக தற்போது உள்நோயாளியாக அவர் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட ராஜாராம் என்பவர் புகாரின் பேரில் உசிலம்பட்டி நகர் காவல் நிலையத்தில் 7 பிரிவில் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். தொடர்ந்து இந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட எதிரிகளை பிடிக்க தேனி மாவட்டத்தில் 4 தனிப்படையும் மதுரை மாவட்டத்தில் 2 தனிப்படையுமாக அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை தேடி வருகிறார்கள். நன்றி ராஜ்குமார், உங்க தகவல்களுக்கு.